சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆலகால நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் அகன்றுவிடும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரையும் திரையோதசி திதி அன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்கிறோம். மாதம் இருமுறை வரும் பிரதோஷ நாட்களில் வழிபட முடியாதவர்கள் ஓராண்டில் அபூர்வமாக வரும் சனிக்கிழமை பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வது அவசியம். ஒரு சனி பிரதோஷத்தில் வழிபாடு செய்தால் 5 ஆண்டுகள் பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும். சனி பகவான் நீதி தேவனாக கருதப்படுகிறார். அவர் ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் வழங்குவார். சனி தோஷம் ஒருவரை பிடிக்கும்போது வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களும் தடைகளும் ஏற்படும். சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சனி பகவானின் அருளை பெற முடியும். இதனால் சனி தோஷத்தின் தாக்கம் குறைந்து வாழ்வில் அமைதியும் முன்னேற்றமும் உண்டாகும். சனியின் பார்வையால் நிகழும் கேடு பலன்கள் நீங்க பிரதோஷ வழிபாடு மிகவும் உகந்தது. குறிப்பாக 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி போன்ற காலங்களில் இருப்பவர்கள் இந்நாளில் சிவனை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் முற்பிறவைகளில் செய்த பாவங்கள் கூட நீங்கும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை.